துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்து. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் எடிட்டர். ஸோ நாங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ட்ரெண்டிங் ரீல்ஸ் அனிமினேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆடியோ இருக்கும். ஆடியோ கொடுத்துட்டு எந்த சாங் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாங்கை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் எங்கே முடியுது, செகண்ட் லைன் எங்கே முடியுது, தேர்ட் லைன் எங்கே முடியுது, அந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ப்ளே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைன் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட முடியுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். ரெண்டாவது லைன் திரும்பி ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு எங்கே முடியுதுங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லைன் எங்கெங்கே முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். நான் ஒரு 3 லைன் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக பண்ணேன் அப்படின்னா வீடியோ பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து பிஎன்ஜி மாதிரி கொடுத்துருப்பேன். இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாங் டியூரேஷன் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பி வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷேடோ மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப் அப்படின்ட்டு மீடியாவில் ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து 30 செகண்ட் இருக்க மாதிரி இழுத்து வச்சுருங்க. இழுத்து வச்சுட்டு லைட்டாக நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இது கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கலர் அண்ட் ஃபில்லுங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கேடியன் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, டபுள் கலர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக்குங்கிறது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து இழுத்து விட்டுருங்க. கீழே கம்மி பண்ணிடுங்க. டிரான்ஸ்பரண்டாக மாற்றிடுங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு கலர் தேவையில்லை. இந்த ஒயிட் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் மட்டும் பிளாக் கலராக மாற்றிங்க. ஓகேவா? கொடுத்துட்டுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வைங்க. பிளாக் கலர் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கணும். அந்த ஒயிட் அந்த கலர் இல்லாத இடத்துல மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இந்த இடத்துல எதுக்கு நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தான் நம்ம டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறப்ப அந்த டெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது இன்னும் கூட நான் கீழே டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுளில் க்ரோம் ப்ரௌசரில் எதாச்சும் போயிட்டு அந்த சாங்ஸ் லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு பிரவீன் எடிட்டர் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எதனால் அப்படின்னா நான் போய் காப்பி பண்ணிட்டுலாம் எடுத்து வரதுக்குலாம் டைம் இல்லை. ஏன்னா வந்து வீடியோ பெரிய வீடியோவாக போயிடும். உங்களுக்கு பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் டெய்லர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அடுத்து கலர் வந்து நான் வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ பாருங்கள் நான் கலர் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லிரிக்ஸோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணும். இதுக்கு மாதிரி பெருசு பண்ணிங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக இழுத்து விட்டுறேன். ஸோ சாங் டியூரேஷன் எவ்வளோக்குதோ அவ்வளோக்குமே இழுத்து விட்ருங்க. இப்போ இழுத்து விட்டுட்டு ப்ளே பண்ணிவிட்டு ப்ளே பண்ண தேவையில்ல. இந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க தெரியுங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷேப் லேயர் கிளிக் பண்ணிட்டு கட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஷேப் லேயர் இந்த லிகிஸ் எல்லாமே வந்து கட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிற இடத்துல எல்லாத்தையுமே வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைனு அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது லைனை வந்து எடிட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த பிரவீன் எடிட்டர் அந்த லைன் இருக்குது, ரெண்டாவது லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் இருக்க மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் 3வது லைன் எடிட் பண்ணிங்கனாலும் 3வது லைன் எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கு நம்ம ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ளஸ்ஸுங்க கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோட்டோவையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே மார்க் பண்ணிக்கணும் அது வரைக்கும் இழுத்து விட்டுட்டேன். ஓகேங்களா? இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த ஷேப் லேயருக்கு மேலே இருக்க மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு
ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஷேப் லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குதுல அதுக்கு மேலே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு இருக்கும். அந்த மாஸ்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவதுக்கும் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணுங்கள். மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து எவ்வளோ சாங் டியூரேஷன் இருக்குதோ அவ்வளோ மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சிடுறேன். அதாவது அந்த எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் இருக்க மாதிரி எழுத்து வச்சிடுறேன். ஸோ வச்சு முடிச்சுட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ண போகிறீங்க. ஷேப் லேயரை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு மாஸ்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பின்னாடி போனது தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி 3 ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 ஃபோட்டோவும் ஆட் பண்ணிட்டேன். இதையும் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்துட்டு வந்து கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ லாஸ்ட்டில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஷேப் லேயருக்கு உள்ளே வரணும் அப்படின்னா அந்த ஷேப் லேயர் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லாஸ்ட்டில் மாஸ்க்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டு பின்னாடி போயிடும். ஓகேங்களா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து லைட்டாக டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அந்த லெகின்ஸுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுங்க அப்படி இதை பார்க்கலாம். அப்படியே வெளியே வந்துடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு, அதாவது நான் ஒரு ப்ரீஷேட் ஸ்கேல் கொடுத்துருப்பேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குரூப்னு இருக்கும். அந்த கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் குரூப் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எஃபெக்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ண எடிட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து மாறிடும். நான் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரது தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஈஸி தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரொட்டேட் ஆகிட்டு ஒரு அனிமேஷன் மாதிரி வரும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணணும். ஃபஸ்ட் லைன் ஓகேவா, இது ஒரு ஃபஸ்ட் லைன், இதை வந்து குரூப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் 2வது லைனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனும் பண்ணியிருப்பீங்களே, ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி ஒவ்வொரு லிங்க்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி குரூப்பாக மாற்றிருங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப் 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மீடியா அண்ட் மூவ் அண்ட் டிரான்ஸ்பரன்ஷன் அது இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ கொடுங்க, கொஞ்சம் ஸ்கால் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கீ கொடுங்க, லாஸ்ட்டில் ஒரு கீ கொடுங்க, அது லாஸ்ட்டுக்கும் முன்னாடி ஒரு கீ கொடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீயை வந்து நம்ம இந்த சைடில் இருக்க மாதிரி இழுத்து விட்ருங்க. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி இருக்கணும். 2வது கீ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். 3வது கீயும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. 4வது கீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் போகிற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து ரைட் சைடில் மூவ் ஆகி போயிடணும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து மூவ் ஆகி போயிடும். ஆனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும், ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிராஃப் கொடுக்க போகிறோம். கிராஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருங்க. அதாவது ஃபஸ்ட்டு கீக்கும் செகண்ட் கீக்கும் இந்த மாதிரி கொடுங்க. அடுத்தது 2வது கீக்கும் 4வது கீக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க. 3வது கீக்கும் 4வது கீக்கும் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா, கிராஃப் வந்து பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன், அதை பண்ண கையோடையே கீழே வாங்க. ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ கொடுங்க. ஸோ அப்படியே ஸ்கால் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெளியே வந்துருச்சு. ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ கொடுங்க, சென்டரில் ஒரு கீ கொடுங்க, லாஸ்ட்டில் ஒரு கீ கொடுங்க. ஓகேவா, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வெளியே வந்துடுது. இது வேறு ஃபஸ்ட்டு கீயை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீ எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ப்ளஸ் ஒரு 10 இருக்க மாதிரி வைங்க. ஒரு 10, 11, 10 இருக்க மாதிரி இருந்தால் வச்சா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் வந்து 0ல் இருக்கணும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -10ல் இருக்கணும். ஓகேவா, அதாவது நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகணும். இதை வந்து இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த மோஷன் பர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்னமும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் மோஷன் பர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் நல்லாவே தெரியும். ஓகேவா, பார்த்தாலே தெரியும்.
மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நீங்கள் எல்லா ஃபோட்டோக்குமே இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கிங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஒரு 4 கீ கொடுங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கீ, ரெண்டாவது ஒரு கீ, அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கீ, லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கீ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது கீ அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல, மூணாவது கீ அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ 4வது கீ அப்படியே ரைட் சைடில் நம்மளுக்கு போயிடணும். ஓகேவா? போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் கிளிக் பண்ண போகிறீங்க. கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே மேலே தள்ள போகிறீங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து 3வது கீக்கு 4வது கீக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை இப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? பண்ணி முடிச்ச கையோடையே வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ கொடுக்க போகிறீங்க, சென்டரில் ஒரு கீ கொடுப்பீங்க, லாஸ்ட்டில் ஒரு கீ கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ வந்து +10 வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது கீ அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. 3வது கீ -10 வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வெளியே வந்துட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு அதாவது எஃபெக்ட்டில் போயிட்டு மோஷன் பேர் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீ ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த அனிமேஷன் பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.